ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் காய்ஸ் பேக் டு ஜஸ்ட் டிஜி. இந்த விளாகில் நானும் ஒய்ஃபு மட்டும் தான் இருக்க போகிறோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் வர்ற ஸ்பாட்டு மணப்பாடு. நீங்கள் வந்து புனித வெள்ளியை முன்னிட்டு மணப்பாடு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அசனம் இருக்கும். ப்ளஸ் பயங்கரமான ஆள் கூட்டத்தோடு சேர்த்து நிறைய பேர் வேண்டுவாங்க. பாசிட்டிவிட்டி ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ அந்த பாசிட்டிவிட்டியில் கொஞ்சம் பங்கை நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் 7.3K லைக்ஸ் வந்துச்சுன்னா ஹிந்து கிறிஸ்டின் நாங்கள் 2 பேரில் யார் ஹிந்து கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை தவிர மற்ற எல்லா விளாகும் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி அன்னன்னைக்கு ஏதாச்சும் நடந்துருது, அது விளாகாக வந்துடுது. அது டெடிக்கேட்டடாக தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் வருது, அது வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து, என்னோட அம்மா பிறப்பால் கிறிஸ்டின். பட் வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்து. ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஹிந்து பையனாக தான் பிறந்து வளர்ந்தேன். பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. என் அப்பாவோட அப்பா ஹிந்து, என் அப்பாவோட அம்மா புத்த மதம், அதாவது புத்திஸ்ட், பௌத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் லவ் மேரேஜ் தான். அதுவே என் அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா என் அம்மாவோட அப்பா கிறிஸ்டியன், என் அம்மாவோட அம்மா ஹிந்து. அவங்க திருமணத்துக்கு அப்புறம் ஹிந்து கிறிஸ்டின் கோயில் ரெண்டுத்துக்கும் போய் வந்திருந்திருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ். நான் ஹிந்து, அவங்க கிறிஸ்டியன். நான் இப்போ இருக்கிற ஊர் தான் என்னோட பூர்வீகம். என் பூர்வீகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே இல்லை, இது வரைக்கும் நீங்கள் கல்யாண சாப்பாடு போட்டதே இல்லை. ஏன்னா பூராவே லவ் மேரேஜ். ஊரில் இருக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் வளைச்சு மொய் வச்சிருக்கோம், வேற லெவலில் கிஃப்ட்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மொய்யும் வந்ததில்லை, கிஃப்ட்டும் வந்ததில்லை, அந்த மாதிரி எந்த விசேஷமும் நடந்ததில்லை. சந்ததியாக லவ் மேரேஜை பார்த்த குடும்பங்க எங்கள் குடும்பம். தானே ஒரு லவ் மேரேஜை பண்ணிட்டு தான் பையனை புரிஞ்சிக்காம சில கோல்மாலை பண்ணிட்டாங்க எங்கள் டேடி. இல்லைன்னா இது ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜாக இருந்திருக்கும். நேரம் போனதே தெரில பாருங்க, 2 நிமிஷம் போயிருச்சு. அதுக்குள்ள கையோட லைக் பண்ணிருங்க நண்பர்களே. தம்பி சேனல்லையும் சரி, இந்த சேனல்லையும் சரி, எல்லாரும் கேட்கறது அடிக்கடி லென்த் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே எனக்கு லென்த் வீடியோ மேக் பண்ண தெரியல நண்பர்களே. ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தால் டிசைனாக வீடியோ எடுத்து கலக்கலாக வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து அழகாக அப்லோட் பண்ணி விட்டுறலாம். இதோ பாருங்க, அடிக்கிற வேலுக்கு எப்படி முக்காடு போட்டுட்டு இருக்காங்கன்னு. அதுவே லென்த் வீடியோவாக இருந்தால் எங்கே பிடிச்சி எப்படி எடுத்து எப்படி முடிக்கன்னு எனக்கு தெரியல நண்பர்களே. நான் ஒரு தண்ணி பைத்தியம், அதாவது கடல், அருவி, ஆறு, இது எங்கே இருந்தாலும் பைத்தியம் அந்த இடத்துக்கு நான். அப்படி இந்த உலகத்திலே ஒரு 2 ஃபேவரட்டான ஸ்பாட்னா, ஒன்று திருச்செந்தூர் கோயில், இன்னொன்று மணப்பாடு சர்ச்சு. ஏன்னா இந்த 2 இடத்துலையுமே சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கடற்கரை இருக்கும். திருச்செந்தூரில் கடலில் இறங்கினோம்னா குளிச்சு தான் ஆகணும். ஆனால் மணப்பாடில் அப்படி கிடையாது. முட்டி அளவு கூட தண்ணி இல்லாமலே ரொம்ப இடத்துல கடல் இருக்கும். அதனால சூப்பரா நீங்க ஓடி ஆடி விளையாண்டு நல்லா ரிலாக்ஸிங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இது மட்டும் இல்லாம மணப்பாடுல சில நேரம் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்கலாம். அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் நம்ம தொடர மாதிரி இருக்காது, தொட்டாலே அரிப்பு வந்துடும். ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி ஜெல்லி ஃபிஷ்ஷை தொட ட்ரை பண்ணி அது என் நெஞ்சி கழுத்துலலாம் பூரா ஊட்டி ஒரே எரிச்சல் எனக்கு ஒரு தடவை. உங்க லைஃப்ல எப்பயாச்சும் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்திருக்கீங்களா நேர்லன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இயல்பான வாழ்வியல் விளாக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது என்னோட நம்பிக்கை தான், மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தளவுல மதம் அப்படிங்கிறது நீங்கள் வாழ்க்கையை உந்தி செல்றதுக்கான ஒரு உந்து சக்தி, ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இந்த மதம் தான் மேலே, இந்த மதம் தான் உண்மை அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த தாட் ப்ராசஸ் மனுஷங்க மாறலாம், தப்பு இல்லை. பட் நான் இப்படித்தான் சொல்லப்போனால், என்னோட அம்மாவும் அப்படித்தான், என்னோட மனைவியும் அப்படித்தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். கல்லுன்னு பார்த்தா கல்லு தான், அதை கடவுள்னு பார்த்தா கடவுள் தான், அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா பொறாமப்படுவாங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் குளிர் காய்வாங்க. நீங்களா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தடையாக இருப்பாங்க. ஏதாச்சும் தேவைன்னு கேட்டிங்கன்னா தேவைக்காக தான் பழங்குறீங்கன்னு நினைப்பாங்க. இதுதான் மனுஷங்க. ஆனா கடவுள்கிட்ட நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். சாமி நம்மளை ஜட்ஜ் பண்ணாது. அதனாலதான் நான் கடவுள் நம்பிக்கையான ஒரு ஆளு. ஆனா கடவுள் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். கேட்க கொஞ்சம் கோளாரா இருந்தாலும் இதுதான் நானு. சரி, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளரி தள்ளிட்டு இருக்கிறேன். அடுத்த வீடியோ போய் பாருங்க நண்பர்களே. மேலும் ஒரு சிறப்பான விளாக்ல உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். எப்பயும் கேட்கறதா அந்த லைக்கை மட்டும் மறக்காம தட்டி விட்டுருங்க.